Wow, Shivangi voice, original Ichayana. Ready? Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம இன்னைக்கு எந்த வீடியோட ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம மேத்யூ தாமஸ் அவரோட நடிப்புல வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட பேரு லவ்லி. இந்த படம் வந்து மே 2ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. டைம் இருந்துச்சுன்னா போய் பாருங்க. எனக்கு இந்த படத்து மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆல்ரெடி நான் இந்த படத்தோட டீசர் பார்த்துட்டு அந்த டீசர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இந்த படத்தோட ட்ரைலர் வந்திருக்கு. 1 minute 45 seconds அந்த டைம். யார் மேத்யூ தாமஸ் அப்படின்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், அதுக்கப்புறம் நம்ம லியோ படத்துல தளபதியோட பையனா நடிச்சிருப்பார்ல, ஸோ அவர் தான் வந்து மேத்யூ தாமஸ். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் யாரு அப்படின்னா திலீஷ் கருணாகரன். அவர் தானா? ஒரே ஒரு நிமிஷம். திலீஷ் கருணாகரன், எஸ் அவரே தான். திலீஷ் கருணாகரன் அப்படின்றவர் வந்து ரைஃபிள் கிளப் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்தோட ரைட்டர். இப்போ இந்த படத்தை வந்து இவர் தான் டைரக்ட் பண்ண போறாரு. அதே மாதிரி டிஓபி வந்து ஆஷிக் அபு. இவர் யாரு அப்படின்னா ரைஃபிள் கிளப் படத்தை நம்ம திலீஷ் கருணாகரன் எழுதி கொடுத்தாரு இல்லையா, அதை வந்து டைரக்ட் பண்ணவர். ஸோ இவர் தான் வந்து இந்த படத்தோட டிஓபியா ஒர்க் பண்றாரு. ஸோ எவ்வளோ சூப்பரான ஒரு பாண்டிங் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த படத்துல அவர் எழுதி கொடுத்து அவர் டைரக்ட் பண்ணாரு. இங்க அவரு டைரக்ட் பண்ற படத்துல இவரு டிஓபியா இருக்கிறாரு. இந்த டைம் டியூரேஷன் வந்து வித்தின் ஒரு 3 months ஸ்பேன்ல. ஸோ நைஸ், நல்லா இருக்கு. இங்கேயும் நடக்குது, ஆனா அந்த அளவுக்கு பெருசா வெளியே தெரியறது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒன்லி வெற்றிமாறன் சார் அண்ட் லோகேஷ் கனகராஜ் சார் அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ரைட்டர்ஸ் அண்ட் டைரக்டர் அதுதான் மாறுது. இன்னும் கொஞ்சம் வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். பார்க்கலாம் இந்த படத்தோ. சாரி, வாங்க ட்ரைலர் பார்க்கலாம். 3, 2, 1 go. Basically, India is a developing understage country. Okay. Is in top tier. അപ്പോൾ ഇവിടെ ഇങ്ങനെ ഒരു ജോലിയും ചെയ്ത് ജീവിതകാലം മുഴുവൻ ജീവിക്കണം. അതോ നമ്പർ 1 കൺട്രിയിൽ ലൈഫ് എക്സ്പീരിയൻസ് ചെയ്യണം. ബോണി, ഷൈൻമാൻ, ജൂഡിയ, എൽഡി, ഷൈൻ, ഗ്രേസ്. நல்லா இருக்கு. നിനക്ക് മമ്മി ഉണ്ടാക്കുന്ന പോലെ ഇത്തിരി പുട്ടും കടലയും ഉണ്ടാക്കി. നീ അങ്ങ് ഡീൽ ചെയ്യണം. ആ ഡീൽ ചെയ്യണം. ആ ഡീൽ ചെയ്ത് കാണാലോ. നീ വാ. ബോണിയെ ഒരു കംപ്ലൈന്റ് ഉണ്ട്. 354 ആണ്. ഓ, ஷிவாங்கி வாய்ஸ். ஓ, அதான் எங்க பேர் ஷிவாங்கின்னு போட்டிருக்கா. ஒரிஜினல் ஈச்சையானா? கரண் தாஸ். നിനക്കോട് ബഹുമാനിച്ചുള്ള ആൾക്കാരുടെ ലിസ്റ്റ് ചെയ്യാൻ തന്നെ. പക്ഷേ ഓരോ തടവ് പുള്ളിയും സമൂഹത്തിന്റെ സൃഷ്ടികളാണ്. ഓ, അറിയാതെയോ അവർ ഈ ആത്മവിദ്യാലയത്തിൽ വന്ന് പെട്ടതാണ്. വണക്കസ്വാമി. Oh my god. ஓ, Wow. This is so pretty. பா செம்ம விஷுவல்ல. അവന്റെ പ്രശ്നം ഒരു ഈച്ചയാണ്. உன்னால முடியாது ராஜா. நல்லா இருக்கு. வாவ், செம்மையா இருக்கு. എന്താ ചിരിക്കണേ? ഇത് കണ്ണാണോ കവളാണോ? கண்ணை பத்தி பேசாதடா. நல்லா இருக்கு. வாய்ஸ் சூப்பர், வாய்ஸ் சூப்பர், செம்ம வாய்ஸ். அந்த ஒரு லவ்லியான வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த வாய்ஸ் சூப்பரா இருக்கு. ஷிவாங்கி ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த ட்ரெய்லரா பார்க்கும்போது இது இந்த நானி படத்தை வந்து ரிமைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் அது பியூர்லி ரிவெஞ்ச். பட் இது அப்படி கிடையாது. ஒரு லவ்லி ஸ்டோரி. அதான் படத்தோட பேர் லவ்லி. வாவ், ஓகே, சரி, எனக்கே சிரிப்பு வருது. ஓகே, எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப ஒரு அழகான ஒரு ட்ரெய்லரா இருந்துச்சு. பெருசா அங்கங்க கேமரா ஷேக்கிங் ஆங்கிள்ஸ் அதெல்லாமே எதுவுமே வைக்காம ரொம்ப சிம்பிளா சூப்பரா இந்தாங்க படம் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த பிரம்மாண்டம்னு சொல்லுவோம்ல, அது வந்து ஒரு சில ஃப்ரேம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிச்சு. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு 2000-3000 பேர் சேர்ந்து இருக்கிறதோ இல்லை பெருசா செட்டு போடுறதா பிரம்மாண்டம் அப்படின்றதே கிடையாது. அந்த ஃப்ரேம் தான் பிரம்மாண்டம். அது நம்மளுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை தந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ சமீப காலங்களில் வர படங்கள் இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கு. நம்மளுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. எப்பவுமே வந்து ஒரே டைப் ஆஃப் கண்டென்ட் வந்துட்டு இருக்காம டிஃப்ரெண்டா வர ட்ரை பண்றாங்க. தமிழ்ல ஒரு டெம்ப்ளேட் இருந்துகிட்டே இருந்துச்சு, அதெல்லாம் உடைச்சு இப்போ புது படங்கள் நிறைய வருது. அதை நம்மளும் அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டோம். ஒரு சில படங்கள் மிஸ் ஆகும். மெய்யழகன், அன்பே சிவம் அந்த மாதிரி படங்கள் மிஸ் ஆச்சு. அது தப்பு தான். பட் இருந்தாலுமே வந்து
பெரும்பான்மையான பேருக்கு அது கனெக்ட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அது எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அது ஓடிடி வந்ததுக்கப்புறம் நம்ம கொண்டாடுறது அது ரொம்ப தப்பு மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஜேர்னலில் இந்த படம் வருது. இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன் 3D அண்ட் ஆல்சோ இவ்வளோ ஒரு குட்டி பட்ஜெட்டில், ரொம்ப சின்னதாக பட்ஜெட்டாக தான் இருக்கும். இங்கே தமிழ் படம் எடுக்கிற ஒரு 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 பேசிக் பட்ஜெட்னு வச்சுருப்பாங்கல்ல, அதை விட கம்மியாக தான் இருக்கும் அங்கே பட்ஜெட். அதுலேயும் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க காட்டுறாங்க அப்படின்றப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ எனக்கு இந்த ட்ரைலர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் டிஓபி ஆஷிக் கபூர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் ஆல்சோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லவ்லி. ஸோ நான் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறேன். நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா? உங்களுக்கு இந்த ட்ரைலரில் என்ன பிடிச்சிருந்தது பிடிக்கல அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.